கண்மணி, உன் கோவம் நியாயமானதுதான். ஆனா நடந்ததை இப்ப யாராலுமே மாத்த முடியாது. வெண்ணிலா, கொஞ்ச நேரம் வாய் மூடு ப்ளீஸ். கண்மணி, இவ பேசுறதெல்லாம் வச்சு நீ எந்த முடிவுக்கு வந்துடாத கண்மணி ப்ளீஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் வரலாம் சகஜம் தானே. ஆனா கடந்த காலத்துல நடந்ததுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் சொல்லு. கொஞ்சம் ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு கண்மணி. நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி யாரு வேணாலும் காதலிச்சிருக்கலாம், அதை என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஆனா நீங்க காதலிச்சது என் ஃப்ரெண்ட். கண்மணி அன்புடன் சீரியல்ல இன்னைக்கான எபிசோட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்பும் வெண்ணிலாவும் பேசிட்டு இருக்காங்க. அத கண்மணி கேட்டுறாங்க. கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க. போது நிறுத்துங்க, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கண்மணி கேக்குறாங்க. அன்பு ஒண்ணுல கண்மணி, அது ஒண்ணுல கண்மணி, பொறுமையா இரு, போய் சொல்லாதீங்க, நீங்க பேசினதை எல்லாத்தையும் கேட்டுட்டேன், எல்லாரும் சேர்ந்து எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு கண்மணி ரொம்ப அழுகுறா. அப்படி கெஞ்சுறா. கண்மணி அப்படிலாம் ஒண்ணு இல்ல கண்மணி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கண்மணி என் மேல சத்தியம் பண்ணுங்க, நான் கேக்குறதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றாங்க. நீங்க வெண்ணிலாவை லவ் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அன்பு ஆமா பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. லவ் பண்ணேன் கண்மணி, ஆனா இப்ப நான் லவ் பண்ணல, உண்மையா நான் உன்னையதான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, வெண்ணிலா சொல்றதெல்லாம் உண்மைதானா? அம்மாக்கு பயந்துட்டு தான் நீங்க என்னை கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பெல்லாம் இல்ல கண்மணி, நீ தான் பண்ணேன், ஆனா இப்ப நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கண்மணி, இனிமே நான் எங்க வீட்டுல இருக்கவே மாட்டேன், கிளம்பிடுறாங்க. நீ ப்ளீஸ் கண்மணி, நான் எதா இருந்தாலும் ரூமுக்கு வா அப்படின்னு அன்பு ரொம்ப ரெக்வஸ்டா கேக்குறாங்க. இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருந்தேன்னா எனக்கே என்னை பிடிக்காம போயிடும், ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கோவத்தோட கிளம்புறாங்க. அன்பு ரொம்ப அழுகுறாரு. கண்மணி, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் கண்மணி, வந்துரு கண்மணி அப்படின்னு சொல்றாங்க. நம்பி இனிமே நான் இருக்க முடியாது, வேற யாராவது லவ் பண்ணாலும், நீங்க லவ் பண்ணது என்னோட ஃப்ரெண்டை, உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிறாங்க. இவ்வளவு நாள் எல்லாரும் தெரிஞ்சு என்னை ஏமாத்திட்டீங்க, மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி